கிங்டம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான சண்டை. ஒரு சண்டை, அதுவும் ஒரு போர் எப்பவுமே ஃபன்னியாக இருக்காது. பட் இதோட கதை வந்து எதுக்காக நடந்துச்சுன்றது கதை வந்து ஃபன்னியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் வார் ஆஃப் ஓக் அண்ட் பக்கெட். இது வந்து 1325 நடந்துச்சு. இந்த வார் வந்து 2 இட்டாலியன் சிட்டி ஸ்டேட்ஸுக்கு நடந்தாங்க. சிட்டியே ஒரு ஸ்டேட் மாதிரி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கிறது சிட்டி ஸ்டேட்ஸ்னால ஒரு குறிப்பிட்ட நகரத்தோட ஆட்சியாளர்கள் வந்து அவங்கள தனித்தனி நாடுகளாக அறிவிச்சு. ரோமன் எம்பையர் கொலாப்ஸ்க்கு அப்புறமா நிறைய கிங்டம்ஸ் உடஞ்சி போச்சு இட்டாலி. சரி அந்த வரும் இப்போ போருக்கு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொடேனா அப்புறமா பொலோக்னா அப்படின்ற 2 கிங்டம்ஸ் நடுவில் இந்த வார் நடக்குது. மொடேனாவை சேர்ந்த வீரர்கள் வந்து பொலோக்னாவுடைய டவுனுங்கிறது கிணத்துல இருக்க உடன் பேக்கெட்டை தூக்கின்னு வந்துட்டாங்க. தேவையில்லாமல் உடன் பேக்கெட்டை தூக்கி என்ன அதுக்காக அவங்க 2 பேரும் அந்த 2 கிங்டம் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த உலகம் வந்து திரும்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்க பக்கெட்டை தூக்குனதுக்காக. பக்கெட்டை தூக்கணும் அவங்களுக்குனா புத்தி இருந்திருக்கணும். தூக்கின்னு போனால் போது ஒரு பக்கெட்டு தானே நினச்சி இவங்களுக்குனா புத்தி இருக்கணும். 2 பேருக்கும் அது இல்லை. அதை விட்டுருவோம். ஒரு சின்ன சண்டை நடக்குது. கடைசியில் மொடேனா ஜெயிச்சு அந்த பக்கெட் அவங்களோட ட்ராஃபியாக நினச்சி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு வரையும் மியூசியமில் இருக்குது. அந்த பக்கெட்டோட ஃபோட்டோ வேணுமா? தேவையில்லை. என்ன இல்லை ஒரு சின்ன இது என்னென்னா சின்னதில் பெரிய கஷ்டம்னா இந்த பக்கெட் வேலையை விட அதில் இறந்தவங்க நிறைய பேர். இது வந்து நமக்கு அந்த காலத்தில் இருக்கிற ஜோக் மட்டும் இது வந்து அந்த காலத்தில் இருக்க அந்த யூரோப்பியன் கிங்டம்ஸ்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க ப்ரெஸ்டீஜ் பார்த்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.